அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கலைஞரின் மூத்த மகன் முத்து உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு முதலமைச்சர் நேரில் சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று காலை முதலமைச்சரின் அண்ணனும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுகவினுடைய முன்னாள் தலைவருமான கலைஞர் அவர்களுடைய மூத்த மகனுமான முத்து அவர்கள் இன்று காலை உடல்நலக் குறைவின் காரணமாக இயற்கை எய்தினார். 77 வயதான முத்து அவர்கள் தற்போது இயற்கை எய்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அவ்வப்போது சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு அவர் இயற்கை எய்திருக்கிறார். தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஈச்சம்பாக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்து அவர்களின் உடலுக்கு முதலமைச்சர்கள் தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக இன்று பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கட்சியினரும் திமுகவினரும் திரளான பேர் ஈச்சம்பாக்கத்தில் சென்று முத்து அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இன்று மாலை வரை அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக இன்று மாலை வரை ஈச்சம்பாக்கத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தனது அண்ணனுக்கு தற்போது முதலமைச்சர் அவர்கள் மலர் வைத்து மரியாதை செய்து வருகிறார். கலைஞர் அவர்களின் குடும்பத்தில் மூத்த மகனாக இருந்த முத்து பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக பணியாற்றி வந்தவர். குறிப்பாக அதாவது கலைஞர் அவர்களுக்கு பிறகு திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு திரைப்படங்களில் கதாநாயகராகவும் நடித்து வந்தார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு படங்களில் பாடல்களும் இசைத்து வந்த நிலையில் அவர் தற்போது கடந்த 10 ஆண்டு காலமாகவே உடல்நலக் குறைவின் காரணமாக தொடர் சிகிச்சையில் ஈடுபட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1970 காலங்களிலே அவர் பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கும் மனிதர்கள், பூக்காரி போன்ற பல்வேறு படங்களில் நடித்தார். குறிப்பாக அன்றைய காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து விலகுவாராக இருக்கக்கூடிய சூழலில் இவர் எம்ஜிஆரை போலவே வேஷம் அணிந்து தொடர்ச்சியாக அவரை போலவே நடனமாடியும் பாடல் பாடியும் திரைப்படங்களில் நடிக்க துவங்கியிருக்கிறார். பல்வேறு படங்களில் பாடலும் இசைத்திருக்கிறார். அவருக்கு முத்து என்று பெயர் வைத்ததற்கு அடிப்படை காரணமே அவங்க கலைஞர் அவர்களின் அப்பா முத்துவேல் அவர்களுடைய நினைவாகத்தான் தன் மகனுக்கு முத்து என முதல் மகனுக்கு முத்து என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். தொடர்ச்சியாக 77 வயதாக இருக்கக்கூடிய முத்து அவர்கள் தற்போது மரணம் அடைந்திருக்கிறார். பல ஆண்டுகளாக மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் ஈடுபட்டிருந்தார். தற்போது அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார். தனது அண்ணனுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஈச்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்.